மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தது குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சட்டப்பூர்வமானவை அல்ல என முரசொலி ஏடு தெரிவித்துள்ளது. தங்கர் பேசுவது சட்டப்பூர்வமானது அல்ல என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியுள்ள முரசொலி ஏடு, உச்சநீதிமன்றத்தை நேரடியாக விமர்சிக்க முடியாத பாஜக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கரை இறக்கிவிட்டுள்ளதாக கூறியுள்ளது. குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி ஏடு, எதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என தங்கர் கூறுகிறார் என்றும் வினவியுள்ளது. முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான எந்த தீர்ப்பையும் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் சொன்னது பாஜகவின் சதி அரசியலை ஆட்டம் காண வைத்துள்ளதாகவும் முரசொலி ஏடு குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் பாதுகாப்பு தருவதை தங்கரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் தலையங்கத்தில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றங்கள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை ஆளுநர்கள் நிறுத்தி வைப்பதைப் போல நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்க ஒன்றிய ஆட்சியாளர்கள் அனுமதிப்பார்களா என்றும் முரசொலி ஏடு கேள்வி எழுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.